நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தோட்டத்துக்கு இன்றைக்கி போயிருந்தோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான அறுவடை பண்ண வேண்டியது இருக்குது. அதனால போயிருந்தேன். போயிட்டு அதை பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி என்னென்னா, அந்த உருளைக்கிழங்கு விளைஞ்சிருக்கும். உருளைக்கிழங்கு டேட் அதாவது அந்த அறுவடை செய்ய வேண்டிய நாள் வந்துருச்சு. சரின்ட்டு அது போனோம். போயிட்டு இது வெண்டைக்காவும் கொஞ்சம் பறிக்கிற மாதிரி இருக்குது. அதான் சரி, அதையும் பறிச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கையும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு தோட்டத்துக்கு போனோம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நம்ம அறுவடை பண்ணுறதை காட்ட போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், எவ்வளோ உருளைக்கிழங்கு வந்திருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி வீடியோவில் அந்த உருளைக்கிழங்கு செடியெல்லாம் காமிச்சிருந்தோம். பாருங்கள், இப்போ தான் அறுவடை பண்ணுறோம். பார்த்தீங்களா எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் உருளைக்கிழங்கு. அது அந்த செடியோட கீழே மண்ணுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த செடியை எடுத்துகிட்டு அதுக்குள்ளேயும் இருக்கும். மண்ணுக்குள்ளேயும் பார்த்தோன்னா நோண்டி பார்த்தோன்னா பாருங்கள் வருது பாருங்கள் கிழங்கு. நல்லா எப்படி எவ்வளோ காய் உள்ளே இருக்குது பாருங்கள். ஒரு செடிக்கு எப்படி ஒரு 7-8 காய் இருக்குது. அது எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு. வேறு ஒரு செடியிலையும் பார்த்தீங்கன்னா பாருங்க, செடியை பிடிங்கிட்டோன்னா அந்த வேர்லையும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மண் சைடு பார்த்தோன்னா அதுலேயும் இருக்குது உருளைக்கிழங்கு. அது நம்ம இந்த செடி வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் இன்றைக்கி அரிச்சு பார்த்தா உள்ளே அவ்வளோ கிழங்கு உள்ளே இருக்குது. அப்படியே நல்ல விளைச்சல் பாருங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? அது பாருங்க, நல்லா இங்கே மண் புதன்னு இருக்கா, அதனால நிறையா கிழங்கு விட்டுருக்கு. அருமையாக இருக்குது உருளைக்கிழங்கு. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. நிறையா கிழங்கு வந்துச்சு. எல்லா செடியும் அந்த இடத்துல போட்டிருந்ததெல்லாம் பறித்தோம். பறிச்சுட்டு பாருங்கள், அந்த பாக்ஸில் எடுத்து வச்சோம். பாருங்கள் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? உள்ளே மண்ணுக்குள்ளே இருக்குது. அப்படியே அந்த செடியை சுற்றி மண்ணை அப்படி கிளறணுன்னா உள்ளே இருக்குது அப்படியே கிழங்கு. அது உருளைக்கிழங்கு வச்சு இப்போ 3 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. சரி எடுத்துடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு பிளான் பண்ணி எடுத்தோம். எல்லா செடியிலையும் எப்படியும் ஒரு 10 கிழங்கு 12 கிழங்கு, அதை சுற்றி செடியை சுற்றி 10 கிழங்கு 12 கிழங்கு இருக்கும். செடியை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல மணல் அப்படி பதன்னு இருக்கும். அப்படி பாருங்கள், ஒரு செடியை எடுத்தோன்னா அதை சுற்றி அவ்வளோ கிழங்கு இருக்குது. செடியை வேரோட வர மாட்டேங்குது. செடியை எடுத்து விட்டு உள்ள கையை விட்டு இது பண்ணி பார்த்தோன்னா அதுக்குள்ளே தான் இருக்குது கிழங்கு. பாருங்க பார்த்தீங்களா? செடியை பிடிங்கி பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. இது இல்லாமல் அந்த மண் அது இருந்த இடத்துல மண்ணில் பார்த்தோம் அப்படின்னாலும் கிழங்கு அவ்வளோ கிழங்கு இருக்கு. பார்த்தோன்னா நோண்டி பார்த்தா பார்த்தீங்களா எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோ கிழங்கு. இந்த இடத்துல நடவு பண்ணியிருந்ததெல்லாம் எடுத்து கிழங்கை ஃபுல்லாக இது பண்ணி எடுத்தாச்சு. எடுத்து பாக்ஸில் போட்டோம். இடத்துல போட்டு பாருங்க எவ்வளோ கிழங்கு பார்த்தீங்களா? அடுத்து வெண்டைக்காவை கொண்டு வெண்டைக்காவை கொஞ்சம் பறிச்சுட்டு வெண்டைக்காவை பார்த்தீங்கன்னா என் உயரத்துக்கு மேலே இருக்குது. ஹைட்டு எக்கி தான் பிடுங்குற மாதிரி இருக்குது. நல்லா பெரிய காயாக இருக்குது. நிறையா இருக்குது. கொஞ்சோண்டு பறித்தேன். சிலதெல்லாம் முத்திருச்சு பறிக்காமல். பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெண்டைக்காய் பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? செடியெல்லாம் எடுத்து வெளில போட்டாச்சு. இதுதான் அந்த உருளைக்கிழங்கு செடி. எல்லாம் அரிச்சு போட்டாச்சு. அதில் இந்த வேரில் குட்டி கிழங்குலாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. பெரிய கிழங்கு போக ஒட்டிக்கிட்டு கிழங்கு. இந்த இடத்துல தான் நம்ம உள்ளே போட்டிருந்தோம். இந்த இடத்துல நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல தான் அப்படி போட்டிருந்தோம்.
ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம் என்ன அறுவடைன்ட்டு.